விவோனுடைய V30 மொபைல் ஃபோன் V30 ப்ரோவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நம்மக்கிட்ட வந்தது V30. இந்த மொபைல் ஃபோனில் பல விஷயங்கள் இருக்குது. பட் எனக்கு பிடிச்சது இந்த மொபைல் ஃபோனுடைய ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ப்ரொஃபைல். பார்க்குறதுக்கு ஸ்லீக்காக, இந்த கலருமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வேறு இருக்குது. பட் இந்த V30 மொபைல் ஃபோனில் வேறு என்னெல்லாம் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிப்போம். V30னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த இடத்துல க்ளீனாக அவங்களுடைய மாடல் நேம் போட்டிருக்காங்க. பட் மொபைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபோட்டோ இங்கே இல்லை. பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய ஒரு சில முக்கியமான விவரங்கள்லாம் போட்டிருக்காங்க. சார் வேல்யூ முதற்கொண்டு எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம். பட் பாக்ஸ் திறந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த மொபைல் ஃபோன். நம்மக்கிட்ட வந்த கலர்னுடைய பேர் பீகாக் க்ரீன். இது தவிர வாரண்டி இன்ஃபர்மேஷன், யூசர் கைட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிபியூ ஜெல் கேஸ், ரொம்ப ஆர்டினரியான டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு டூல் தவிர இந்த மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 80 வாட் சார்ஜர் ப்ளஸ் அதுக்கான ஒரு USB டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க பாக்ஸுக்குள்ளே. இப்போது இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த விவோ V30 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மொபைல் ஃபோனை கையில் பிடிச்சோடனே நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறது எவ்வளோ ஸ்லிம்மாக, ஸ்லெண்டராக, ஸ்லீக்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 186 கிராம்ஸ் தான், 7.4 mm திக்னஸ். பட் இருந்தாலும் இதுக்குள்ளே 5000 mAhக்கான பேட்டரியை அவங்க வச்சுருக்காங்க. மொபைலுடைய டிசைன், அந்த பின்புறத்துக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. ஒரு மேட் ஃபினிஷிங்கில், அதுவும் இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஷைனிங்கான ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமான ஒரு கலர், வித்தியாசமான ஒரு டிசைன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக மற்றவங்களுடைய கவனத்தை இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் இதில் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் USB டைப் சிக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் அந்த மொபைல் ஃபோனில். உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே வந்து டூயல் சிம் கார்டு ட்ரே. இந்த மொபைல் ஃபோனில் டூயல் 5Gக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. SD கார்டுக்கான சப்போர்ட் இதில். இங்கே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. மேல் புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. அதுக்கப்புறமா ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ V30 ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஜெய்ஸ் லென்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல எதாவது எழுதியிருப்பாங்க. பட் இதில் வந்து ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட்னு மட்டும் தான் எழுதியிருக்காங்க. சைட்ஸ்லாம் ரொம்ப ஸ்லிம்மாக, ஒரு கர்வ் டிஸ்பிளே, கர்வ்டு பேக் அப்படிங்கிறனால சைட்ஸ்லாம் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ அந்த ஸ்லிம்னஸ்க்குள்ளே இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பட்டன் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி தேடி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை. மொபைலை சுற்றி இருக்கிற பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மாக, இருக்கிறது இல்லாத மாதிரி அவ்வளோ விதத்துக்கு க்ளீனாக இருக்குது டிசைன். பட் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா மொபைலில் இருக்கக்கூடிய அந்த கர்வ்டு டிஸ்பிளே. கர்வ் டிஸ்பிளே ஒரு சில பேருக்கு பிடிக்காது. பட் அந்த கிளார் வருது அப்படிம்பாங்க, ஃபால்ஸ் டச்லாம் வருது அப்படிம்பாங்க. பட் அதுக்காக அவங்க பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு பிடிச்சதுக்கான காரணம் என்னன்னா கர்வ் டிஸ்பிளே வந்து டெஃபினெட்லி ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கு கொடுக்கும். பெசல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சிறுசாக அமைகிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். இந்த விவோ V30ல வந்து உங்களுக்கு IP54க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி ஏதாச்சும் ஸ்பிளாஷ் இதில் பட்டுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு பெருசாக எந்த டேமேஜும் வராது. பட் தண்ணிக்குள்ளே முக்கிய நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் க்ளோஸ். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக, ரிலையபிளாக இருக்குது. பட் இதோடைய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோவாக கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனை இந்த மாதிரி நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா தம்பு வந்து ரீச் ஆகவே இல்லை. கொஞ்சம் இறக்கி தான் நம்ம பிடிக்க வேண்டியதாக இருக்குது. பட் இந்த ஃபேஸ் அன்லாக் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆல்ரைட், டிஸ்பிளே 6.78 இன்ச் AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்காட் சென்சேஷனுடைய ஆல்ஃபா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்காட்டும் வந்து கால் சைஸ் கம்பெனியோடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன் எனக்கு ரீசெண்டாக இப்போ தான் தெரிய வந்துச்சு. பட் இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற அந்த கர்வ்ஸ் நல்லா இருக்கிறதுனால சில நேரங்களில் உங்களுக்கு கிளார்ஸ் தென்படலாம். இந்த கிளார் நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு சின்ன ஒரு இடையூறாக இருக்கலாம். பட் எனக்கு அது பெரிய பிரச்சனையாகவே தெரியல. பட் கையில் இங்கே ஓரத்தில் பிடிக்கிறது ஆக்சிடென்டல் டச்சாக வருமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த மாதிரி டச்செல்லாம் வரல. பட் ஓரத்தில் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிக்கிறது. டிஸ்பிளே உங்களுக்கு அவுட்டோர் கண்டிஷனில் நல்லா பிரைட்டான டிஸ்பிளேயாக இருக்குது. இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல விவிடான டிஸ்பிளே, ஓவர் சேச்சுரேஷன் கிடையாது. கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் இந்த விலைக்கு அவங்க டூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கலாம். ப்ளஸ் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டையும் அவங்க கொடுத்துருக்கலாம். ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் முதல் தடவையாக இந்த Snapdragon 7 Gen 3 ப்ராசர் அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ப்ராசர் இருக்குது. உங்களுக்கு 4 nm டெக்னாலஜியில் ஹீட் அதிகமாகாமல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசராக இருக்குது. இந்த மொபைல் 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்க போகுது. 8GB மற்றும் 128GB, 8GB மற்றும் 256GB. அப்புறம் டாப் எண்ட் வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12GB மற்றும் 256GB வேரியண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த வேரியண்ட் தான்
இன்னொரு விஷயம் இதில் NFC கிடையாது. இந்த ப்ரைஸில் நம்ம NFC இல்லை அப்படிங்கிறப்போ சின்ன பிரச்சனையாக தான் தெரியுது நமக்கு. L1 Y1க்கான சப்போர்ட் இருக்குது. தேவையான எல்லா சென்சரும் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு அருமையாக இருக்குது. பேசிக்கலி இந்த விவோனுடைய V சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ப்ளஸ் கேமரா இதை நோக்கி தான் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. பட் அதே நேரத்தில் ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸரும் அவங்க கொடுக்குறாங்க. பட் இந்த பர்டிகுலர் V30 ஜென்ரேஷன் மொபைல் ஃபோன்ஸில் ப்ராசஸர்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு மணி நேரம் நம்ம கேம் விளையாண்டாலும் மொபைல் ஃபோனில் ஹீட்டிங் பிரச்சனை இல்லை, த்ராட்டிலிங் இஷ்யூ கிடையாது, ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் லேக் இல்லாமல் க்ளீனான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. மல்டி டாஸ்கிங் ப்ளஸ் ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, ஒரு நேரத்தில் 2-3 அப்ளிகேஷனை மாற்றி யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனில் ஸ்னாப்பியாக ஃபாஸ்ட்டாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துது. இந்த Vivo V30 ரன் ஆகிட்டு இருக்கிற OS பார்த்தீங்க அப்படின்னா Fun Touch 14. இது வந்து Android 14 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ Fun Touch-ஐ பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்கிற ஒரே விஷயம்தான், நல்ல ஒரு UI, ஓரளவுக்கு க்ளீனான ஒரு UI-யாக இருக்கும். இதில் ஒரு சில ப்ளோட்வேர் இங்கே இருக்கக்கூடலாம் ஒரு 7-8 ப்ளோட்வேர் உங்களுக்கு இருக்குது. பட் இந்த ப்ளோட்வேர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுடலாம். ஆனால் விஷுவல் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லை. போன வீடியோவில் வந்து ஐக்கனுடைய டிசைன் நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நான் சொன்னது இந்த ஐக்கனுடைய டிசைன் கிடையாது, இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஐக்கனுடைய லேஅவுட்டை கூட நம்ம மாற்றிடலாம். பட் இந்த டிசைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக, ஒரு சில இடத்துல ரவுண்ட் ஆகும், ஒரு சில இடங்களில் ரவுண்டட் ஸ்கொயர்ஸ் ஆகும், ரொம்ப ப்ரொஃபஷனலாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளீனான எட்ஜு, ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ளீடிங்லாம் கொடுத்து நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு நமக்கு டிசைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணுறப்போயே ப்ரொஃபஷனலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு ரீசெண்டாக வந்தக்கூடிய சமீபத்தில் வந்த இந்த Fun Touch OS அப்டேட்டில் பெருசாக எனக்கு ஒன்றும் தென்படலை. பட் டிசைனை தவிர பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, லேக் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. எத்தனை அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் தாம்பாடு தோலில் சுமந்துக்கிட்டு அசால்ட்டாக ஓடுது இந்த Vivo V30 Fun Touch OS. ஓகே, இந்த மொபைல் ஃபோனுடைய இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், கேமரா. ஸோ Vivo V30 Pro நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஜெய்ஸ் கேமரா லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. Vivo V30ல் வந்து உங்களுக்கு ஜெய்ஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே 2 50 மெகா பிக்சல் கேமரா பின்னாடி கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா 4 கேமராலாம் கிடையாது, 2 கேமரா தான். மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷனுடைய சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கேமரா வைட் ஆங்கிள் கேமரா, அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க இந்த பொட்டுநாச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா. பட் ஃப்ரண்ட்டுக்கும் உங்களுக்கு ரியருக்கும் வீடியோவுக்கு உங்களுக்கு 4K வீடியோ சப்போர்ட் பண்ணுறாங்க. 4K 30 FPS உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் இந்த பர்டிகுலர் V30ல் கால் சைஸ்னுடைய மேஜிக் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் இருந்தாலும் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா ஸ்டில் இட் இஸ் a வெரி குட் கேமரா. ஒரு vlog ஷூட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ரெகுலராக நீங்கள் ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்காகட்டும், எல்லாத்துக்குமே இந்த கேமராவில் இருக்கக்கூடிய அவுட்புட் வந்து சூப்பராக இருக்குது. சமீபத்தில் நான் சின்ன ஒரு சைக்கிள் ட்ரிப் போனப்போ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். அந்த கலர்ஸ் வந்து அவ்வளோத்துக்கு வைப்ரண்ட்டாக, அதே நேரத்தில் ஓவர் சேச்சுரேஷன் இல்லாமல், ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் வைப்ரன்சி வந்து அதிகமாக கூட்டி லைவ்லியான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். எட்ஜஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக இருக்குது. எந்த இடத்துலையும் லோ லைட்லேயுமே ஓரளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான லைட் கண்டிஷன்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பான ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது. டைனாமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. லோ லைட் ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கு. பட் லோ லைட் ஃபோட்டோகிராஃபியில் அவங்க எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆரா லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரா லைட் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே ஒரு ஃப்ளாஷ் இருக்கு, இந்த ஃப்ளாஷ் சுற்றி இன்னொரு ரிங் ஃப்ளாஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி டேர்ம்ஸில் இதுக்கு வந்து ஃபில் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லோ லைட்டில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபில் லைட் கொடுக்குறப்போ அந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் இலுமினேட் ஆகி அந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு டோன் மேட்ச் ஆகும். ஸோ அந்த ஒரு எஃபெக்டை இவங்க கொடுத்துருக்காங்க ஆரா லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் டேர்மில். எனக்கு பிடிச்சிருக்கு, லோ லைட் ஃபோட்டோகிராஃபிஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓரளவுக்கு ஷார்ப்னஸோட அதிகமான ப்ராசஸிங் பண்ணிருக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு டீசென்டான ஃபோட்டோஸ் நீங்கள் இந்த மொபைல் ஃபோனில் லோ லைட்டில் நீங்கள் ஷூட் பண்ணலாம். போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மொபைல் ஃபோனுடைய விலை வந்து 35,000 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கேமராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு குறை சொல்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை. ஒயிட் ஆங்கிள் ஃபோட்டோஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் நல்லா ஹெல்ப் பண்ணுது. வீடியோ ஃபுட்டேஜ் நீங்கள் ஷூட் பண்ணுறப்போ நல்ல ஸ்டேபிளான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். ஆல் இன் ஆல் இந்த Vivo V30 வந்து கொடுக்குற விலைக்கு அவங்க இந்த கேமராவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே அருமையாக சிறப்பாக பண்ணி முடிச்சிருக்காங்க. கடைசியாக பார்க்க வேண்டியது பேட்டரி. 5000 mAh பேட்டரி ஸ்லிம்மான மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம்னு சொல்லியிருந்தேன். அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே 80 வாட்ஸ் அதை கொடுத்துருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 50 மினிட்ஸ் ஆகுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட யூசேஜை பொறுத்து மொபைல் ஃபோன் 1 நாள்லேருந்து 1.5 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1600 சைக்கிள் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அதாவது 4 வருஷம் வரைக்கும் பேட்டரியோட லைஃப் டிகிரேட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
இந்த Vivo V30 பெரும் வாரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் சக்க போடக்கூடிய ஒரு டாப் எண்ட் மாடலாக தான் இருக்கும் V சீரிஸ் எல்லாமே. அதுலேயும் நீங்கள் ஸ்டோருக்கு போய் மொபைல் ஃபோன் எந்த மொபைல் ஃபோன் வாங்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டோர் ப்ரொமோட்டர் உங்களுக்கு Vivo V30 வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் வாங்கினாலுமே அது கண்டிப்பாக நல்ல முடிவாக தான் இருக்கும். ஏன்னா நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு ஆல்ரவுண்ட் மொபைல் ஃபோனாக எனக்கு தென்படுது. ஒரு சில சின்ன குறைகள் இருந்தாலும் இதோட நிறைவுகள்லாம் வச்சு பார்க்குறப்போ வேல்யூ ஃபார் மணின்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு ஆல்ரவுண்ட் மொபைல் ஃபோனுக்கான கரெக்டான பொசிஷனில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த Vivo V30 நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது வாங்குறதுக்கான லிங்க் ப்ளஸ் இந்த மொபைல் ஃபோனுடைய விலை விவரங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் போட்டு விடுறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த பதில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Giri.